மின்சார கொள்முதல் எந்த முறைகேடும் நடக்கவில்லை என்று தமிழக மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். திண்டுக்கல்லில் பேட்டியளித்த அவர், மின்சார கொள்முதலில் 25,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக கூறப்படுவது பொய்யான குற்றச்சாட்டு என்றும், பிற மாநிலங்களை விட குறைந்த விலையிலேயே தமிழ்நாடு மின்துறை ஒழுங்குமுறை ஆணையம் கொள்முதல் செய்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அவங்கனால செய்ய முடியாத அம்மா செஞ்சுட்டாங்களே, இந்த வயிற்றுச்சா தாங்க முடியல. அவங்க மின்சார பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல, அம்மா தீர்வு பண்ணிட்டாங்க. இதை கொச்சப்படுத்துறதுக்காக ஒரு தயார் பண்ணி, கதை வசனம் தயார் பண்ணி, ஒரு டிராமா பண்ணி, ஒரு பெட்டிஷனை போட சொல்லி, அந்த பெட்டிஷனை போயிட்டு டைரக்ஷன் ஆகிக்கிறாங்க. விசாரித்தா சொல்லுவாங்கல்ல, நிச்சயமா. அப்போ அது விசாரணை, அது அறிக்கையுடைய விசாரணை, ரஜோலிக்கு விசாரணை கேட்டாங்கன்னா விசாரணை சொல்லிட்டு போறாங்க. எந்த தப்பு இல்லைங்கிறத நல்லா தெளிவா சொல்லுவாங்க. விசாரிச்சு பார்த்து நல்லாவே, ஏன்னா எந்த ஆதாரமும் இல்லை, கற்பனையான குற்றச்சாட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்களா.